July 20th, Shuttleman Right, Session 2. 3 கேரக்டர். ஒருத்தர் அருள் இஸ் an intellectual பட் ஆனால் இஸ் அ மர்டரர். ஏன் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பழி வாங்குறது ஒரு கொலை பண்ணியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்து வெரோனிகா. அண்ட் இந்த கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அபுபக்கர். அருளை வந்து க்ளோஸ் இன் பண்ணுற ஒரு இடத்துல கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது க்ளோஸ் இன் ஆகிட்டாரு. அருளுக்கு அவேர் ஆகிட்டான் அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அபுபக்கர் அருளுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வெரோனிகா உயிரோட இருக்கா. ஸோ அதுதான் அந்த பிளாட். ஸோ இதுலேருந்து நம்ம ஆளுங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பார்ப்போம். டைட்டில் வந்து என்னென்னு வச்சுருக்கேன்னா, மிக மிக முக்கியமான 3 நாட்கள் அப்படின்னு வச்சுருக்கேன். ஹீரோ வெரோனிகாவை வந்து ஒன் சைடாக வந்து அருள் வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கோம். இவங்க வெரோனிகா வந்து ஒரு விலை மாதுவங்க. அதான் நைட்டு டைமில் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு கஸ்டமர்கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளோ என்ன அப்படின்ட்டு. 1000 ரூபாலாம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 800 ரூபா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஒரு 3 டேஸ்ன்ற அந்த ஒரு டேட் வந்து மனசில் நினச்சிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சரி மாத்திரை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர கஸ்டமர்கிட்டையும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை சார் என்னால் முடியல இன்றைக்கி, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறாங்க, அது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம்ல. சரிங்க சார் நான் மாத்திரை போட்டுக்கிறேன். நான் மனிதநேயமாக அவர் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுடைய ஒரு ஸ்கேமு அவங்க தான் நடக்குது. வர வழியிலே வந்து வெரோனிகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கஸ்டமர் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், நம்மளுடைய பிளேஸில் தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. யாருக்குன்னா அருள்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அங்கே வந்து எல்லா ஏற்பாடுலாம் இருக்குது. என்ன ஸ்கேம்னா, நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில், ஏன்னா எங்கள் வீட்லேயும் லேடிஸ்லாம் இருக்காங்க, பணமாகவும் இருக்கட்டும் இல்லை நகையாக இருக்கட்டும் இல்லை அவனுக்கு உடம்புல இருக்கிற ஒரு ஃபாட்டாக இருக்கட்டும், எதுவும் இருந்தாலும் ஒன்று மிஸ் ஆக போகுது பிளான் பண்ணி இது பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இது வந்து ஒரு 3-4 டைம் வந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அந்த அபுபக்கர் ஏரியாவில் தான் இது எல்லாமே நடக்குது. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே பக்கா பிளான் போட்டு பண்ணுறாங்க. அருளும் வெரோனிகாவும் யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ரோஸ் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா தான் வந்து அவங்கள வளர்த்துருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு விலை மாது தான். அதான் நம்ம கடைசி காலத்தில் நமக்கு யாருமே இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தத்தெடுத்து வளர்த்துட்டு படிக்க வச்சு நல்லா இது பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் வந்து இறந்துடுறாங்க. அவங்களும் அந்த விலை மாது அதான் ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வராங்க. போலீஸ்க்கு வந்து மாமூல்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன் இந்த டேட்ஸில் வரல இது பண்ணல அப்படின்றப்போ, சார் நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் ஒரு மனிதநேயம்னு ஒன்று இருக்குது. மனிதநேயம் உங்களுக்கு இல்லைங்களா? எங்களுக்கும் வந்து மந்த்லி வந்து ஒரு 3 டேஸ் வந்து எங்களால் இந்த தொழில் பண்ண முடியாது. மாதம் ஃபுல்லாக வந்து இது மாதிரி காசு கேட்டால் எப்படி அது? அப்போ வந்து என்ன நீங்கள் இவ்வளோ இது பண்ணுற, உன்னை வந்து நான் எதனா ஒரு கேஸில் வந்து நான் இது பண்ணி விட்டுருவேன். இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க தான் அந்த விலை மாது இருக்கிறவங்களோட ஒரு சங்க தலைவி மாதிரி அவங்க அந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன இவங்க இப்போவே இது பண்ணுறாங்களே, இது அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கான வர வேண்டிய காசு அப்படியே வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபுபக்கர் வந்து அவங்கள வந்து சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி சாகடிச்சிடறாங்க. இது வந்து இது மாதிரி தான் இறந்துருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இது வந்து இவங்க ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதான் வர கஸ்டமர் வந்து அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை என்ன நீங்கள் இவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டு போய் நீங்கள் இப்படி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு மனிதநேயம்னு ஒன்று இருக்குது. அது அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னா அது கடைசியில் அவனுக்கே தான். அதே மாதிரி அவன் வந்து எதனா ஒன்று மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அது. அதனால் அவனால் அது எதுவும் பண்ண முடியாது. வெரோனிகா வந்து கொலை பண்ணப்பட்டதுனால வர வெரோனிகா அவங்க கொலைப்படப்படல, ரோஸ் அக்கான்றவங்க வந்து கொலைப்பட்டுறாங்க. அவங்கள வந்து வளர்த்தது வந்து இவங்க தான். ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்து இவங்க தான் வந்து வளர்க்குறாங்க. அந்த ஒரு தொழில் செஞ்சு அவங்க வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறாங்க. இவங்கள சாவடிக்கிறது மூலிமா வந்து கேஸ் இவன் இத்தனை பேர் ஏரியாவில் வந்து சாவுறாங்க. பட் எப்படி முடிக்குதுன்னு தெரியாமல் அவர் வந்து
முழிச்சிட்டு இருக்காரு அந்த போலீஸ் முழிச்சிட்டு இருக்காரு. அதை அப்படி ஆக்கணும் வந்து இன்டென்ஷன்ல தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா இதுக்காக வந்து அவங்க கிட்ட மாசம் மாசம் காசு வாங்குறத அவர் விட மாட்டார். அதை விட்டுட்டு இவங்க இதை பண்றாங்களா? இதுல கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம கிட்ட மாசம் மாசம் இவர் காசு வாங்க மாட்டாரு. அதை நம்மளை வந்து ஒரு அனாதாசிரமத்துல இருந்து இவங்க நம்மளை எடுத்து வளர்த்தாங்க. இவங்க இறப்புக்கு காரணம் வந்து இவருதான்றது அவங்க வந்து இது பண்ணிட்டு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுக்கிறாங்க. இந்த ஃபீலிங்ஸ் புரியாத ஒரு மனுஷன் ஏன் இருக்கணும் அப்படிங்கறது வந்து இவங்க தாட்ல வந்துருச்சு. அருளோட மைண்டுக்கும் வெரோனிகா மைண்டுக்கும். அதனாலதான் கஸ்டமர்ஸை கூட்டு போய் பண்ணி இவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்கேயே வர வச்சிருக்காங்க. இதனால இங்கே வர முடியாது, அங்கேயே அவர் டிஸ்டர்பன்ஸாவும் இருப்பாரு. இவங்களுக்கும் வந்து ரிவெஞ்ச் பண்ண மாதிரி. ஓகே.